வணக்கம். நான் டாக்டர் அருள் செல்வனுங்க. மூளை மற்றும் நரம்பியல் நிபுணர் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். இன்றைக்கி ஆகஸ்ட் 13 உலக உறுப்பு தின நாளாக கொண்டாடப்படுகிறது. தானத்திலே மிக சிறந்த தானம் உறுப்பு தானம் தாங்க. ஒரு மனிதன் மூளைச்சாய்வு அடைஞ்சால் அதுலேருந்து 8 உறுப்புகளை மேலே நம்ம தானமாக கொடுக்கலாம். கண் தானம், இருதய தானம், நுரையீரல் தானம், கல்லீரல், அதுக்கப்புறம் மண்ணீரல், கிட்னியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்க. சிறுநீரகமும் 2 சிறுநீரகத்தையும் எடுக்கலாம். இந்த தானங்கள் ரொம்ப முக்கியமானது. இது ஒரு மனிதன் மூளைச்சாய்வு அடைஞ்சதுன்னா அவர்கிட்ட இந்த உறுப்புகளை மற்றவங்களுக்கு பலனளிக்கிற மாதிரி பயன்பாடாக இருக்குது. இறந்த பொழுதும் மனிதன் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கான், உறுப்புகள் மூலமாக மற்ற உடம்புகள்லேருந்து. ஸோ இதை நம்ம நிச்சயமாக மேற்கொண்டு எடுத்து செல்ல வேண்டும். இதில் ஒன்றும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. தமிழகம் தாங்க இந்தியாவிலே முதலிடமாக இருக்குது உறுப்பு தானத்தில். எப்பப்பெல்லாம் மூளைச்சாவு அடையுது இந்த மனிதர்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுலேருந்து உறுப்புகளை எடுத்துக்கலாம். காலம் தவறாமல் சீக்கிரமாக ஒரு முடிவெடுத்து உறுப்பு தானங்களை அவசியமாக பண்ணிக்கணும். மக்கள்கிட்ட அவேர்னஸ் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் அது மாதிரி ஆச்சுன்னா மூளைச்சாவு அடைஞ்சிருக்காரா என்னென்னு மூளை நரம்பியல் டாக்டரும் 2 பேர் பார்த்து சர்டிஃபை பண்ணி அவங்க மூளைச்சாவு அடைஞ்சிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த உறுப்புகள் எடுத்து எல்லா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வெயிட்டிங் லிஸ்ட் நோயாளிகளுக்கு இதை கொடுத்துடலாம். இதில் குற்ற உணர்ச்சி ஒன்றும் இல்லைங்க. முக்கியமாக பார்க்க போனால் மனிதர்கள் இறந்த பிறதும் அவங்க மற்ற உடம்புகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை நாம் முன்னோக்கி எடுத்து செல்லணும். இப்போ மூளைச்சாவு எப்படி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணுங்க. அதுக்கு வேர்ல்டு பிரெயின் டெத் கிரைட்டீரியா அப்படின்னு ஒரு செட் ஆஃப் கிரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. எந்த ட்ரக்ஸுமே தூக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது இல்லை செடேஷனை உண்டு பண்ணக்கூடிய மருந்துகள், மாத்திரைகள் இதெல்லாம் நிறுத்தி வைக்கணுங்க. ஐசியூ டாக்டரும் மூளை நரம்பியல் டாக்டரும் முதல்ல எக்ஸாமின் பண்ணுவாங்க. நோயாளியை எக்ஸாமின் பண்ணி இந்த கண் இமைகள் சுருங்கி விரியறதெல்லாம் இருக்குதா, காஃப் ரிஃப்ளெக்ஸ் வாயை திறந்து உள்ளுக்குள்ள ஸ்டிமுலேட் பண்ணோம்னா அவங்களுக்கு இருமல் மாதிரி வரும், கேக் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ மூளைச்சாவு அடைஞ்சிருக்கான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆர்கன் ஹார்வெஸ்டிங் என்னென்ன உறுப்புகள் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துட்டோம். இதை எடுத்துட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். போலீஸ் கமிஷனர் அவங்க ஆஃபீஸ்லாம் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கிரீன் காரிடார்னு சொல்லி கன்ஜஸ்டட் பிளேசஸ், டிராஃபிக்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலலாம் அவங்க கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. ரூட் கிளியர் பண்ணி கிரீன் காரிடார்னு சொல்லுவாங்க. உடனடியாக ஆர்கனை தேவைப்பட்ட மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, சீக்கிரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. அதில் இந்த கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது, போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து அவங்க டிராஃபிக் வார்டன்ட்டெல்லாம் சொல்லி ரெகுலேட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியபிள், ரொம்ப பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்க. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் நம்ம உறுப்புகளை மற்ற ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறோமோ, அந்த பயனடையக்கூடிய நோயாளிகளுக்கு எடுத்துகிட்டு போகிறோமோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட், டிராஃபிக் வார்டன்ஸ், கலெக்டரேட் ஆஃபீஸ் இவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுக்கு கவர்மெண்ட்டே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அவங்களே வச்சுருக்காங்க, யார் யார் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்கன்ட்டு. இந்த நிகழ்வு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கும். தேங்க்யூ.